வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜஸ்கு கிச்சன்ல உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான குதிரைவாலி சாம்பார் சாதம் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சிறுதானியங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம சமைச்சு முடித்த கொஞ்ச நேரத்திலே கொஞ்சம் ஹார்டாக மாறிடும், கெட்டியாக. அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப சூப்பராக இதே மாதிரி தளர்வாக சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 1.5 கப் அளவுக்கு நான் குதிரைவாலி அரிசியை 2 மணி நேரமாக கரெக்டாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தாராளமாக ஒரு 2 மணி நேரம் ஊற வைங்க. அப்போ தான் அந்த அரிசி வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். 1.5 கப் அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு. இந்த அரிசி வந்துட்டு ரொம்ப நொய் மாதிரி இருக்கிறதுனால குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்கும். அதனால் 1/2 கப் துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 4.5 கப் அளவுக்கு அரிசிக்கான தண்ணி அளவு வந்துட்டு 1.5 கப் அரிசிக்கு 4.5 கப் தண்ணி, 1/2 கப் பருப்புக்கு 1 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து கரெக்டாக 3 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகிற நேரத்தில் ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை தண்ணீர் விட்டு நல்லா ஊற வச்சு தனியாக வச்சுடுங்க. நம்ம கரைச்சிக்கலாம் இப்போ தேவைப்படும் போது. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் வெந்தயம். காரத்துக்காக நம்ம ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 சில் தேங்காவை நல்லா மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா வறுபட்டு நல்லா வாசனையோடு வரணும். எல்லாமே நல்லா வறுபட்டு வந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு தனியாக ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போது இந்த மசாலா பொருட்கள் எல்லாமே நல்லா நிறம் மாறி நல்லா வறுபட்டு வந்திருக்கு. ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு விழுதாக அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம செய்ய போகிற இந்த சாதத்துக்கு இந்த காரம் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். அதனால தான் ஒரு 5-6 மிளகாய் சேர்த்துருக்கேன். அதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் 5-6 பூண்டு பற்களை தோலை நீக்கிட்டு நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதான் வாசனையும் கூட டேஸ்ட்டும் கொடுக்கும். 2 பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பூண்டு லேசாக வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். இப்போது தக்காளி நல்லாவே குழஞ்சி வந்திருக்கு. இது கூட நம்ம காய்கறிகளை சேர்க்க ஆரம்பிக்கலாம். நான் இன்றைக்கி முருங்கைக்காய், கத்திரிக்காய், பீன்ஸு, கேரட்டு கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். ஒரு 2 நிமிஷம் இந்த மசாலா கூடவே வதக்கி விட்டுடுங்க. இப்போது காய்கறிகளை சேர்த்து ஓரளவு நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற இந்த மசாலா விழுதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது இந்த மசாலாவையும் சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடுங்க. ஆல்ரெடியே நம்ம வறுத்து அரைச்சி தான் மசாலா சேர்த்துருக்கோம். அதில் பச்சை வாசனைலாம் எதுவும் இருக்காது. ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணீர் விட்டு நம்ம காய்கறி வேகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். சாதம் நம்ம எந்த அளவுக்கு செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம குழம்பு செஞ்சால் தான் சாதம் வந்து நல்லா தளர்வாக நல்லா இலகலாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப கம்மியாக செஞ்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் சாதம் சேர்க்கும்போது சீக்கிரமாகவே நல்லா கட்டியாக மாறிடும். இப்போது நல்லா தாராளமாக தண்ணீர் சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து காய்கறி வேகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போது நம்ம சேர்த்துருக்கிற இந்த காய்கறி எல்லாமே ஒரு 3/4 பாகம் அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு காய்கறி வெந்ததும் நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த புளி கரைசலையும் கரைச்சிட்டு இது கூட சேர்த்துடலாம். இந்த மாதிரி புளி கரைசல் சேர்த்ததும் அந்த குழம்பு வந்துட்டு கரெக்டாக ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அளவுக்கு புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 4 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுடுங்க.
இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டிருக்கோம். சாதம் வேகும்போது நம்ம கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்போ குழம்பும் வந்துட்டு நல்லா கொதித்து தயாராக இருக்குது. இப்போ நம்ம வேக வச்ச சாதத்தை வந்துட்டு இது கூட சேர்க்க போகிறோம். இப்போது சாதம் எல்லாமே நல்லா பூவாக நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த சாதத்தையும் நம்ம குழம்பு கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். எப்போவுமே இந்த மாதிரி சாதம் சேர்க்கும்போது அந்த குழம்புக்கும் சாதத்துக்கும் நல்லா ஈக்குவலாக இருக்கிற மாதிரி கலந்து விட்டுடுங்க. சாதம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் மீந்துருச்சு அப்படின்னா கூட நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சேர்க்க வேண்டாம். ரசம் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். எப்போவுமே நம்ம குழம்பு செய்யும்போது நல்லா கொஞ்சம் தாராளமாக செஞ்சுக்கோங்க. நல்லா சாம்பார் சாதத்துக்கு அப்போ தான் நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி நல்லா சாதம் சேர்த்து இந்த கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா குழம்பும் சாதமும் நல்லா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் அது கொதித்து இன்னும் கொஞ்சம் கூட நல்லா தளர்வாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது கூடவே ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கிற பச்சை பட்டாணியை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 3 நிமிஷம் சிம்மரில் வச்சுடுங்க. அப்போ தான் அதோடைய ஃப்ளேவர்ஸ் எல்லாமே சாதத்தில் இறங்கி சாதம் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த மாதிரி நீங்கள் சிம்மரில் வைக்கும்போது அப்பப்போ இடையில கிளறி விடுங்க அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போது 3 நிமிஷம் பொறுத்து சாதம் எல்லாமே சிம்மரில் இருந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன கரண்டியில் 1 ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் தான் வந்துட்டு சாம்பார் சாதத்துக்கு நல்லா இன்னும் வாசனையை கொடுக்கக்கூடியது. நெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு ஜீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக முந்திரி பருப்பு, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாம்பார் சாதத்தை கூட சேர்த்துடலாம். இப்போது ரொம்பவே சூப்பரான குதிரைவாலி சாம்பார் சாதம் தயாராகிடுச்சு. உடம்புக்கு ஆரோக்கியமும் கூட. இப்போ பரவலாக நிறைய வீடுகளில் வந்துட்டு சிறுதானியங்கள் அதிகமாகவே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி இப்போ புதுசாக யார் யாரெல்லாம் சிறுதானியங்கள் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த குதிரைவாலி சாம்பார் சாதத்தை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி சாம்பார் சாதத்து கூட நீங்கள் ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்டியாக நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த சாதம் வந்துட்டு நீங்கள் காலையில் செஞ்சுட்டு மத்தியானம் சாப்பிட்டா கூட கட்டியாகாமல் இதே தளர்வோட டேஸ்ட்டும் வந்துட்டு அவ்வளோ அட்டகாசமாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் வாட்டரியாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் சாம்பார் சாதம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.